அறிந்து பார்க்கலாமா? நதியோரம் நாணம் கொண்டு நாணை ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நானந்த ஆனந்தம் என் சொல்லு நதியோரம் வான்தொட்டிலை விட்டு இங்குவதென்ன மழையை ஓடுவதென்ன ஏ இந்தா ஏ அம்மா ஏ அம்மா பெண்ணில மேகம் வான்தொட்டிலையிட்டு ஓடுவதென்ன மழையை ஓடுவதென்ன புகிழ்தானோ 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 இவள் தேவதையாட்டமும் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன போரே அம்மா ஏ அம்மா ஏ அம்மா தேயிலை தோட்டம் இவள் தேவதையாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சை அள்ளுவதென்ன பனி தோங்கும் வசம் உள்ள பனி தோங்கும் வசம் உள்ளே காகாரத்தில் ஊர்வலத்தில் காதல் காதலி செல்ல நாடுதான் சொல்ல நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியமாதில்லை நாடுதான் சொல்ல நாடுதான் சொல்ல இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் இடத்திற்கு வந்திருக்கின்றோம். காலதாமதம் கார்கத்திற்கு கேடு என்று சொல்வார்கள். ஆகையால் கொட்டி பார்க்கும் கூடி பார்க்கபடியில் பெட்டை பார்க்கும் தேன்பாகும் பாகுமுச்ச நெஞ்சே நாரணனை கண்டுகளை பார்க்க. நாரம் என்றால் நீர், அகிலம் என்றால் உறைவிடம். அன்பிற்கும் ஒருவிடமான எம்பெருமான் ஸ்ரீ நாராயண மூர்த்தியின் அவதாரத்திலே அவனது ஆனந்த கண்ணில் உதயமான அமிர்தவல்லி சுந்தரவல்லி என்னும் மங்கர்கள் சூர சம்காரத்திற்கு பிறகு தேவ சேனாதிபதியான எம்பெருமான் முருகவேலன் அந்த அமிர்தவல்லியை தென்புறம் எடுத்து வைத்து திருமணம் செய்து கொண்டான். சுந்தரவல்லியோ அரூபமாக காட்டில் ஐந்து தெரிந்து மான்வெட்டில் கருவாகி மானிட வடிவமாகி வள்ளியாக பிறந்து வனத்திரத்தினை காத்து எல்லாம் வல்ல முருகனுக்காக 6 தந்தல் வாழ்க, 6 முகம்பு வாழ்க, வெப்பகிருஷ்ணன் வாழ்க, குக்கட வாழ்க, திரும்ப மைய வாழ்க, மாசுலா மணிய வாழ்க என வாழ்த்தி வணங்கி அவரோடு இணங்கி நல்லபடியாக வாழ்க்கையை பெருமைப்படுத்தும் நோக்கத்திற்காக அந்த பெண்மணியால் இங்கே பசித்தரு தனித்தரு விழித்தரு என்று விரதம் எடுத்து கொண்டு பார்த்திருக்கிறது. அவள் எப்படிப்பட்ட விரதம் இருக்கிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாம். அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது வானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தி என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா. அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொல்வானம்மா.
ஒன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தி என் மீது ஈரானம்மா அம்மா ஏதோ சொன்னானம்மா நவுனுந்தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவோ நானுந்தன் பக்கத்தில் வந்தேன் என்றால் மாதங்கள் 12 குளிரல்லவா மேகங்கள் இல்லாத வானில்லையே நீ எப்போதும் ஆதி மேகங்கள் 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 இல்லாத வானில்லையே நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்தி என் மீது எய்தானம்மா பாலைக்கு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ வாழைக்கு இந்த வாழைக்கு பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ நானும் ஒன்றேறி பெண்ணல்லவா எழுதாத கரை சொல்லும் கண்ணல்ல ஆடி என்னாலும் 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 என்னால் என்னாலும் உண்மையிடி பொன்னல்லவா எழுதாத கரு சொல்லும் கண்ணல்லவா கண்ணோடு கண்ணாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி அடரடர வாராண்டி அடரடர வாராண்டி வாராண்டி ஏந்தி ஒருத்தி என் மீது எய்தானம்மா சிப்பிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா சிப்பிக்குள் சிப்பிக்குள் முத்துக்கள் நான் பார்க்கவா சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவா போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேன் அடி எப்போதும் 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 கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ போனாலும் வருவேனம்மா கண்ணோடு கண்ணாக கண்ணோடு கண்ணாக சப்தமா இருக்கு அதை கைதட்டிய ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி 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 அது யோசனை பண்ணி கை தட்டியவர்களுக்கும் நன்றி தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டவர்களுக்கும் நன்றி 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 இப்படி காத்துக் கொண்டிருக்கின்றாள் இருந்தாலும் எடுப்பு என்று சொன்னால் அதற்கு ஒரு எதிர்ப்பு தேவை இவள் அதற்கேற்ற பாவை இங்கு யாராவது செய்கிறார்களா சேவை என்பதை எதிர்பார்த்து அதன் பிறகு கழகத்தை துவங்கலாம் ஆலோலம் ஷோ பெரிய கொள்ள கூட்டமே உள்ள கிடக்கும் போல் இருக்கு மனதை கொள்ளுகிற ஒரு கூட்டம் ஆஹா ஏகப்பட்ட கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டம் அழகான கூட்டம் அன்பான கூட்டம் அதுவும் அமைதியான கூட்டம் ஆலோலம் ஷோ அற்புதமான கானம் இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம் அந்த பெண்மணிக்கு உண்டு தன்மானம் அடடா இந்த இன்னிசை கேட்கும் பொழுது துள்ளாதவும் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் இங்கு எப்படி காத்துக் கொண்டிருக்கிறார் என்று சற்றே பார்க்கலாமா அடிமா நாலரை கூட்டத்திலே கோயில் போற யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் போற யாரை இங்கு தேடுதம்மா குருசு சத்தங்க கையிலே மூலம் தந்தி அடிக்கிறது குமரி பின்ன பக்கையிலே ஒளி மின்னல் அடிக்கிறது கூட்டத்திலே கோயில் போற யாரை இங்கு தேடுதம்மா
கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா தங்க கையிலே மூலம் தந்தி அடிக்கு குமரி பிள்ள பக்கையிலே ஒரு மின்னலடிக்கு தத்தித்தகதாம் தலாகதகதாம் தகதித்தகதாம் தித்தகிடதகிடதகிடதகிட கூட்டத்திலே கோயில் புறா யாரை எங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையில மின்னலடிக்குது மின்னலடிக்குது குமரி பிள்ள பக்கையிலே ஒரு மின்னலடிக்கு சகம நிசப்ப பதசரியா கூட்டத்திலே கோயில் புறா நிசன் நிசகரே தண்ணி தரிப மாமாக நீர மமாக பதனிசரே கூட்டத்திலே கோயில் புறா தத்தித்தகரி மிதலாங்க தகரி மிதாக தித்தகரி மிதோ தித்தோ தித்தகிடத ஜொடதோ தகதாம் தத்தரிகிறது 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 கூட்டத்திலே கோயில் புறா யாரை எங்கு தேடுதம்மா நன்றி 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 கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி 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 ஒரு நாடகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஒளிபெருக்கி அற்புதமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வகையிலே அழகாக அற்புதமாக சிறப்பாக ஒளிபெருக்கி அமர்ந்திருக்கின்றார்கள் திருமுருகன் அற்புதமான ஒளிபெருக்கி எங்க அந்த ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம் நன்றி 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 சரி ஒளிபெருக்க மட்டும் சரியா இருந்த போதுமா இசைக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் ஹார்மோனிய சக்கரவர்த்தி இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜி.கே.எஸ். ஜெய மணிகண்டன் அவர்கள் அவருக்கு இணையாக நந்தீஸ்வரம் போன்று அமர்ந்திருந்து இந்த மிருதங்கத்தை வாசிக்கக்கூடிய அன்பு அன்னார் ஓவி சிவஞானம் அவர்கள் இவருக்கு இணையாக ஆல்ரவுண்டர் மாஸ்டர் அன்பு தம்பி எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமாக இருந்த அந்த தாளத்தை வாசிக்கக்கூடிய இன்பரசு ஆமா கருப்புராஜா அவர்கள் இந்த இசை கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க பார்க்கலாம் நன்றி 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 சரி இசை கலைஞர்கள் மட்டும் சரியா இருந்த போதுமா ஒவ்வொரு நடிகர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக சிறந்த நடிகர்களை தேர்ந்தெடுத்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார் நாடக அமைப்பாளர்கள் கூடிய அன்பு தம்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எஸ்.பி. லட்சுமணன் அவர்கள். இந்த நாடக அமைப்பாளர்கள் கூடிய எஸ்.பி. லட்சுமணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. இந்த நாடகத்தை இங்கு மட்டும் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக வெளி உலகத்திற்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலே இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள், அவங்க பேர் என்ன? தினேஷ் அன்பு தம்பி மாசானம் அவர்களும் தினேஷ் அவர்களும் இங்கு வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இருவருக்கும் ஒரு பாராட்டு கொடுக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. கைதட்டி கரகோசப்படுத்திய, ஏன்னா நாரதர் வந்தார், இந்த பாட்டை பாடி நம்மளை பூரா கையை தட்ட சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. 2 கைகளை இணைத்து தட்டும் பொழுது முகத்திற்கு 1% அழகு கூடுமாம். அது மட்டுமல்ல, 2 கைகள் இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம் சீராக ஏற்படும். இந்த இரத்த ஓட்டம் சரியாக சீராக இயங்கினாலே எப்போ அந்த மாரடைப்புன்னு சொல்கிறாங்களே, ஹார்ட் அட்டாக் அப்படிப்பட்ட ஒரு நோய் இருந்தாலும் அது திரும்ப வராது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, சர்க்கரையோட அளவு, ஆமாம் சுகர், அந்த சுகர் இருந்தாலும் படிப்படியாக குறைந்துவிடும். இன்னொன்று சொல்கிறாங்களே மன அழுத்தம், ஆமாம் அது வந்து லோ ப்ரெஷர் ஆமாம், அந்த ப்ரெஷர் இருந்தாலும் அதுவும் படிப்படியாக குறைந்துவிடும். இப்படி 2 கைகளையும் இணைத்து தட்டும் பொழுது இரத்த ஓட்டம்
சீராக இருக்கக்கூடிய காரணத்தினாலே இதயம் பலவீனமடையாது. இந்த இதயம் பலவீனமடையாமல் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுக்கு எந்தவித நோயும் கிட்ட வராது. அப்படிப்பட்ட வகையிலே கைதட்டி கரகோஷப்படுத்திய உங்கள் அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் அற்புதமான திருமுருகன் ஒலிபெருக்கி இளையத்தின் சார்பாகவும் எங்கள் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் தம்பி SP லட்சுமணன் அவர்கள் சார்பாகவும் மீடி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றி. பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோடு சேராது என் சோகம் சொன்னேனே, பரவி இருந்ததே கண்ணால மரமாச்சு, சரி இருந்த மேலும் பொன்னான வயலாச்சு, யாராலதான் நடக்குது இது அண்ணாச்சி, சீராகத்தான் புரியுது இது அண்ணாச்சி. பாடாத தெம்மாங்கு கண்ணாடி போலே என் கொண்டாடி வாழ்க்கை கல்லு மேல பட்டாட போலே, அடி முன்னாடி வாழ்க்கை கல்லுப்பட்ட கண்ணாடி போலே, என் கொண்டாடி வாழ்க்கை முள்ளு மேல பட்டாட போலே, கண்ணீரும் இல்லாம பன்னீரும் இல்லாம தள்ளாடி நின்னேனே நான் தானே, கண்ணீரும் இல்லாம பன்னீரும் இல்லாம தள்ளாடி நின்றேனே நான் தானே, தோளில் போட்டவர் ஏன் தாயி, என் சோகம் தீர்த்திட தாயி, ஏன் வந்தவன் எல்லாம் வந்தவன் இல்லை, போனவன் எல்லாம் போனவன் இல்லை, இன்னைக்கு நீ தந்த நிம்மதி போதும் அம்மா. பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோடு சேராதே என் சோகம் சொன்னேனே. பொன்னாகி போன நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டு என் பொன்னான மகளை வாழ ஒரு பொன்னாரங்கே, பொன்னாகி போன நெஞ்சில் ஒரு பூமாலை போட்டு என் பொன்னான மகளை வாழ ஒரு பொன்னாரங்கேட்டு, கையெழுத்து தந்தேனே காவலுக்கு வந்தேனே, கண்ணீரும் ஏனையா பூமானே, கையெடுத்து தந்தேனே காவலுக்கு நின்றேனே, கண்ணீர் ஏனம்மா பூமானே, சாமி கொடுத்தல குழந்தவாரம் உன்னால பேர புள்ள 100 வரும், ஏ வந்தவன் எல்லாம் வந்தவன் இல்லை, போனவன் எல்லாம் போனவன் இல்லை, இன்னைக்கு நீ வந்து நிம்மதி போடுமா. பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே, பாட்டோடு சேராதே என் சோகம் சொன்னேனே, வாழவில் வந்த மரம் தன்னால மரமாச்சு, சேரு இருந்த மேலோ பொன்னான வயலாச்சு, யாராலதான் எதுக்குதான் அது அண்ணாச்சு, சீராகத்தான் புரியுது இது அண்ணாச்சி. பாடாத தெம்மாங்கு ஏன் வந்தார், எதற்காக வந்தார், யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் அங்குமங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறார், அவரை பிடித்து விசாரிக்க வேண்டும். அப்படி முறையில்